தேங்காய் வறுத்தரைச்சி வச்ச கேரளா சாம்பார். கேரளா சமையலுடைய சூப்பர் ஸ்டாருங்க இந்த சாம்பார். இந்த சாம்பார் இல்லாமல் சத்தியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல ஒரு எலும்பிச்சை சைஸில் புளி ஊற வச்சிடலாம். அப்புறம் ஒரு 3/4 கப்பு துவரம் பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், மிளகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு ஒரு 1 மினிட் வதங்கின உடனே திருகிய தேங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் இங்கே ஒரு பெரிய தேங்காயோட பாதி எடுத்திருக்கேன். அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். நம்மளுடைய தேங்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம தேங்காய் இங்கே நல்ல கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே சேம் கடாயில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், உப்பு போட்டு வதக்கிடலாம். கேரளா சாம்பாரோடைய ஸ்பெஷாலிட்டியே நிறைய வெஜிடபிள்ஸ் தாங்க. ஸோ நான் இங்கே வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஒரு தக்காளி எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கேன். மீதி வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இன்னொரு தக்காளி, உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். இனி நம்ம ஒரு மண் சட்டியில் குழம்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தரைச்சி வச்ச தேங்காய், அப்புறம் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உடையாமல் கலரிக்கலாம். இனி இதில் தேவையான அளவுக்கு புளி கூட புழிஞ்சு ஊற்றலாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் எல்லாம் உப்பு போட்டிருந்தோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காய் வரும்பொழுது நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனலுங்க. குழம்பு கலரும்போது வெஜிடபிள்ஸ் உடையாமல் எப்படி கலரணும். நம்மளுடைய குழம்பு இங்கே கொதித்து நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இனி முக்கியமான விஷயம் தாளிப்பு. அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், பொடியாக அரிஞ்ச சின்ன வெங்காயம், பொடியாக அரிஞ்ச பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். அப்பா, வாசனை தூக்குதுங்க. நம்மளுடைய வறுத்தரைச்ச சாம்பார் இங்கே ரெடியாக இருக்குது. இனி இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி ஒரு பப்படம், பொரியல்னு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.